இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக்ஸில் புதுசாக நிறைய அப்டேட் வந்திருக்கும். பிக்லின் அப்டேட் வந்திருக்கும். அதை பற்றி நம்ம சொல்லாமல் இருந்திருக்கோம். ஏன்னா நம்ம அந்த ஆப்பை டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. தெரியாமல் டெலீட் பண்ணிட்டு அது கேம் இருக்குன்னு இப்போதைய ஆப்புக்கு வந்துச்சு. நேற்று கூட ஒரு மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணி போட்டிருக்கோம். அது எப்படி ஃபைல் லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நான் இந்தியன் பைக்ஸ்குள்ளே வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து சவுண்டு கொஞ்சம் கேட்காம இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வேர்ல்டாக தான் இருக்குது. ஆனால் நான் டெலிட் பண்ணி ஏற்றினேன். ஏன்னா டெலிட் பண்ணல, ஆனால் மோட்ஸ் லாக் மாற்றினேன். அதை பற்றி நம்ம கற்றுக்கலாம். ஓகே, நம்ம போய்ட்டு என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். பிளிக்லின் ஆப்பில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்மளுக்கு வந்து வெஹிக்கல்ஸு கொண்டு வந்திருக்காங்க. இதையும் எப்படி நம்ம இந்தியன் பைக்ஸ்குள்ளே கொண்டு வரதுன்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா இதான அனிமல்ஸ் வந்திருக்கு. அதாவது 10 அனிமல்ஸ் தந்திருக்காங்க. முதல்ல காங்கு, அந்த மட்டும் இல்லாமல் ஜீப்ரா, காண்டாமிருகம்னு சொல்லி தந்திருக்காங்க. மிஷின்ஸுமே தந்திருக்காங்க. நம்ம கேம் போர் அடித்தா இதில் போய்ட்டு காய்ப் பண்ணிட்டு வந்து விளையாடுறதுக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக 20 மிஷினு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூவாக வந்த மிஷின்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மிஷின் சொல்கிறேன். நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு மிஷினை முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இதை எப்படி ரோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக போய்ட்டு என்னோடய இன்டர்நெட்டை வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு இன்டர்நெட்டை ஆன் பண்ணுறதுக்கப்புறம் நான் பிளக்லின் ஆப்புக்குள்ளே வந்துட்டு இந்த பற்றி வந்தவுடனே பார்த்திங்கன்னா அனிமல்ஸு, வெஹிக்கல்ஸ் எல்லாமே சீக் கோட்ஸ் கூட இதில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வெஹிக்கல்ஸு ரெண்டுத்துலேயும் இப்போ வந்து அனிமல்ஸுக்கும் வெஹிக்கல்ஸுக்கும் ஒரே மெத்தட் தான். அதை நான் சொல்லிடுறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லாம்போகினி காரை இது பண்ணுறேன். அதோட சீக் கோடு மேலே இருக்குது. இருங்க ப்ரெஷ் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணிட்டேன்னா இதோ இந்த சீக் கோடு, இந்த இடத்துல சீக் கோடு இருக்கும். இவங்க பாருங்கள், இந்த சீட்டுன்னு காட்டுதுல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது இருக்கும். அதான் அதோட காரோட சீக் கோடு. ஃபைல் லோடு பண்ணதுக்கப்புறம் போட வேண்டியது. ஓகே, இப்போ அதை விட்டுடலாம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த கீழே ஒரு செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை தொட்டுக்கணும். தொட்டுட்டு உடனே இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்க. சைடில் ஏதோ இந்த இடத்துல பச்சை கலரில் ஒன்று வரும். அந்த இடத்துல பச்சை கலரில் மாறினோடனே இப்போ பாருங்களேன், நான் செலக்ட் தொட்டோடனே பச்சை கலரில் மாறல போல். இந்த வாட்டி அப்டேட் போட்டோடனே இந்த இடத்துல மஞ்சள் கலரில் மாறி இருக்குது. இந்த மஞ்சள் கலரில் மாறின உடனே என்ன பண்ணுறீங்க, இதோ அப்புறம் நீங்கள் ஃபோனில் இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை தொட்டு வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு இந்தியன் பைக்ஸ் கொடுப்பாங்க. இன்டர்நெட் ஆனில் தான் இருக்கணும், இன்டர்நெட் ஆஃப் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இப்போ மோட்ஸ் லாக் 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 இருந்துச்சு, இப்போ 50 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. நம்மளும் ஸ்டோரேஜ் அதிகமாக ஏறாது, அந்தளவுக்கு ஏறாது. ஆனால் ஃபைல் தானே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மோட்ஸ் லாக் 0ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், இது வந்து நம்ம மோட்ஸ் லாக் இப்போ தேவைப்படாது, அதனால 0லே வச்சுட்டு ப்ளே கொடுத்துட்டு உள்ளே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா மோட்ஸ் லாக் 0ல் நான் இந்த மிஷினை லோட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து நான் அப்புறமா சொல்லிக்கிறேன், இப்போ குழப்பிக்காதீங்க. இப்போ வந்து நான் அந்த லாம்போகினி காரை இது பண்ணேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்னால் புரியாது, அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இந்த இடத்துல ஒரு ஃபோன் ஆப்ஷன் தெரியும், சீக் கோட் எடுத்து போடுவோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன் வரும். இந்த ஃபோனில் இதோ இந்த இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா போய்ட்டு இந்தியன் பைக்ஸ் வந்து அப்டேட் போட்டுருங்க. அப்படி அப்டேட் போட்டிங்கன்னா பிளிக்லின் ஆப்லேயும் போய்ட்டு அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லைவாகவே காட்டுறேன் எவ்வளோ நேரம் ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லைன்னு. நல்லா வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் லோடர்னு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சா, நான் எந்த ஒரு கட்டும் பண்ணல, அப்படியே காட்டுச்சு ஃபைல் லோடர்னு காட்டுருச்சு. ஃபைல் லோடர்னு காட்ட உடனே என்ன பண்ணுறீங்க, நேராக போய்ட்டு மறுபடியும் ஃபோன் எடுத்துருங்க. ஃபோன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கால் ஆப்ஷன் இருக்கா, இந்த கால் ஆப்ஷன் தொட்டுருங்க.
அதுக்கப்புறம் சீட் கோடு எப்படி போடணுமோ அதே மாதிரி 2ன்னு போட்டு கால் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கால் பண்ணோன்னே ஒரு மாதிரி கிளிச் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லேம்ப் இருக்கும். அப்புறம் நீங்கள் இது என்ன வேணால் ஓடிக்கலாம், எப்படி வேணால் படிக்கலாம். இந்த மாதிரி நிறையா இது இருக்கும். அனிமல்ஸுக்கு இதே தான். ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆடு வச்சுக்கிறோம்னா இன்டர்நெட் ஆன்லைன் இருந்தால ஆடு வரும். ஏன்னா மறுபடியும் பிக்லின் ஆப்புக்குள்ளே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் மிஷின்ஸ் சொல்லணுன்னா இங்கே ஆர்ஜிஎஸ் மூடுன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்தோடனே இந்த இடத்துல 2 இது காட்டும். அந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் போகிறது. அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட மிஷின்ஸ் கிடைக்கும். அதில் ஏதாவது ஒரு மிஷின்ஸ் இது பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் பண்ணாத மிஷின் ஒன்று நான் காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல காப்பின்னு ஒன்று இருக்குதா, இதை வந்து நான் தொட போகிறேன். தொட்டோடனே அப்டேட் பண்ணோடனே இந்த இடத்துல பச்சை கலரில் காட்டும். இப்போ வந்து எல்லோ கலரில் காட்டுது. காட்டினோடனே என்ன பண்ணுறீங்க, இந்த சைடில் ஒரு இது காட்டணும். வெளியே வந்துக்கோங்க ஃபோன்லேருந்து. அதுக்கு வெளியே வர்றதுக்கு சைடில் ஒரு பட்டன் இருக்கும். இதோ இந்த இடத்துல ஒரு கதவு மாதிரி ஒரு பட்டன் தருதா, இந்த பட்டன் வழியாக கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துடுச்சா, வெளியே வந்துட்டு நான் நேராக இதுக்குள்ளே போகிறேன். இன்டர்நெட் ஆனில் தான் இருக்குது. இன்டர்நெட் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்புறம் ரீசார்ஜ் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் வரலன்னா எனக்கு தெரியாது. ஓகே, வந்து 3 ஸ்லாக்ஸில் 0 வந்து அந்த ஃபஸ்ட்டு மிஷின் இருந்துச்சு. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், 1ன்னு போட்டுக்கிறேன். வேணாம் இப்போதைக்கு டைப் பண்ண வேணாம். இப்போதைக்கு 3 ஸ்லாக்கு 1 வச்சுட்டு ப்ளே கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ டைப் பண்ணோன்னா நம்ம கிளிக் போர்டில் காப்பியாக இருக்கிற அந்த லிங்க்கு, அதுக்கு நான் வந்து காப்பின்னு கொடுத்தோன்னா அதில் லிங்க்கு நம்மளுக்கு காப்பி ஆகிடும். நெட்டு ஆனில் இருக்கனால அந்த லிங்க்கை கூகுள்லேருந்து இங்கே வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடு வருது. ஆடு வந்தால் தான் நீங்கள் நெட்டு ஆனில் வச்சுருக்குன்னு தெரியும். ஏன்னா நெட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும். 1008 ஆடு போடுவாங்க. ஓகே, இப்போ வந்து 30 செகண்ட் இருக்குது, கட் பண்ணிடலாம். இது வேறு தெரியாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விட்டேன். ஓகே, இது ஸ்க்ரீன்ஷாட்டை முதல்ல எடுத்து விடணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்துட்டேனே, இருந்த இடத்துக்கே வந்துட்டேன்னா இந்த இடத்துக்கு இருந்து வேகமாக ஓடிக்கிட்டே வெளியே வந்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இது கிடைக்கும். ஓரளவுக்கு ஓடினமே கிளிச்சாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டைமர் ஓடும், எல்லாருக்குமே ஓடும். அந்த டைமர் ஓடும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியல. வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேம்பர்கினி வேறு எடுத்துட்டேன். அது வேறு ரொம்ப மிஸ் ஆகுமே. டைமர் ஓட வரைக்கும் வேறு ஏதாவது ட்ரிக் கண்டுபிடிக்கலாமான்னு பார்த்துக்கோங்க. அதான் உங்களுக்கு ஒரு இது சொல்லலான்னு வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆர்ஜிஎஸ் டூல்னு ஒன்று இருக்கா, அதை தொட்டுக்கோங்க. அது இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஒன்றுன்னு சொல்கிறேன். உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா DON அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா என்னடா மறைச்சி போயிட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ரைஸ் மறைச்சி போயிடுவான். மறைச்சி போயிட்டு எங்கே வேணால் சுற்றி பார்க்கலாம். வந்து இந்த காரோட இன்டீரியர் இந்த காருக்குள்ளே இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம ட்ரெயினுக்குள்ளே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேகமாக ஓடிட்டு இருக்கலாம். ரைட், இப்போ நம்ம ட்ரெயின் பக்கத்தில் வந்துட்டோம். ட்ரெயின் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்ப்போம். எல்லா பட்டன்ஸு எல்லாமே இருக்குது. இதை ஆஃப் பண்ணணுன்னா ஆஃப் பண்ணுறது மறந்து போச்சு. இல்லை மறக்கலை. என்ன பண்ணணுன்னா அந்த சைடு வெளியே வருவோம்ல, எனக்கு நான் ப்ரெஷ்ஷை வச்சு காட்டுறேன். இந்த இடத்துல மறைஞ்சி போய் ஒரு பட்டன் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபராக, அந்த இடத்துல தொட்டிங்கன்னா இருந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமர் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்துடலாம். பேஸ்ட் ஆகிடு லோட் ஆகிடு ப்ளீஸ் டைம் பேத்தாத.
லோட் ஆகிடுச்சு. லோட் ஆன அடுத்த செகண்டே நீங்கள் அந்த ட்ரான்ஸ்லேஷன் பட்டன் கொடுத்து உள்ளே வந்துக்கலாம். அந்த பட்டன் கொடுத்தோன்னே இந்த இடத்துல ப்ளே இந்த மாதிரி தான் காட்டும். இந்த இடத்துல ப்ளே கொடுத்து மறுபடியும் உள்ளே போய்க்கலாம். மறுபடியும் ஆடு வரணும். ஏன்னா நெட்டு ஆனில் இருந்தால் தான் அதுவும் ஒர்க் ஆகும். நல்லா ஆடு வருது. மறுபடியும் லோட் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் வரும்போது இந்த இடத்துல டெலிபோர்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு இது போட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஜாலியாக விளாண்டுருக்கலாம். இது பாருங்கன்னா நேரம் மரத்து போட்டு சமையல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, மறந்துட்டோம் ஒன்று. என்ன மறந்தோம்னா, நாம் போயிட்டு இந்த ப்ளிக்லின் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு முதல்ல சொல்லலை. மற்ற எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டோம். இதில் போய்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிருங்க. ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு சர்ச் ஆப்ஷனுக்கு போய்ட்டு இந்த இடத்துல போய்ட்டு இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D. ஓகே, இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dன்னு சர்ச் பண்ணிவிட்டேன். மேலே பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த ஆப்பை தொட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இந்த இடத்துல ரோஹித் கேமிங் ஸ்டூடியோ தான் நம்மளை இதை உருவாக்கியிருக்காங்க. இங்கே வந்து அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 2 ஆப் காட்டும். இதுதான் நம்மளோட ப்ளிக்லின். இதை உள்ளே போயிட்டு இந்த இடத்துல அப்டேட் இருந்தால் இந்த இடத்துல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இருந்தால் இந்த இடத்துல அப்டேட்டுன்னு காட்டும். அப்புறம் இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ்.